ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பாப்புலரான பிராண்ட் ஃபேஸ்புக் கம்பெனி பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபேஸ்புக் யூஸ் பண்ணாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. ஃபேஸ்புக் பற்றி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபேக்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த facebook.com அப்படிங்கிறது தான் ஃபேஸ்புக் உடைய உண்மையான பெயர். அந்த உண்மையான வெப்சைட்டும் அதுதான். ஆரம்பத்தில் அவங்க ஃபேஸ்புக் க்ரியேட் பண்ண டைமில் இந்த ஃபேஸ்புக் க்ரியேட் பண்ணது இப்போ இருக்கிற மாதிரி பப்ளிக்காக கிடையாது. அதாவது ஃபேஸ்புக் கம்பெனியுடைய ஹார்ட்வேர் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சோசியல் நெட்வொர்க் மாதிரி. அதுக்கப்புறம் தான் இந்த facebook.com அப்படின்னு சொல்லி ஓவராலாக பப்ளிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரிலீஸ் பண்ணாங்க. செகண்ட் ஃபேக்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் உடைய நெட்வொர்க் இன்றைக்கி தேதியில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $101 பில்லியன். அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 74 லட்சம் கோடி ரூபாய். ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்குடைய நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா 90 லட்சம் கோடி ரூபாய் இருந்துச்சு. இப்போ ஃபேஸ்புக்கு நெட்வொர்க் கம்மியானதுக்கு காரணம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கிறது காரணம் தான் வந்ததுனால தான் ஃபேஸ்புக் கொஞ்சம் கீழே இறங்கிட்டாங்கன்னு சொல்லலாம். தேர்டு ஃபேக்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க கலர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். அந்த ஒரே கலர் ப்ளூ கலர் மட்டும்தான். சரி, இந்த ப்ளூ கலருக்கான மிக முக்கியமான அர்த்தம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டு, அதாவது நம்பிக்கை, செக்யூரிட்டி, பாதுகாப்பு அப்படிங்கிறது தான் இந்த ப்ளூ கலர் நார்மலாக மீன் பண்ணுது. பட் நிறைய பேரும் அப்படி தான் ஃபேஸ்புக் அதுக்காக தான் மீன் பண்ணுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அதோடைய உண்மையான அர்த்தம் அது கிடையாது. மார்க் ஜூக்கர்பர்க் ஃபேஸ்புக் உருவாக்கிய இந்த நபருக்கு க்ரீன் அண்டு ரெட் கலர், இந்த ரெண்டு கலரும் அவருக்கு கலர் பிரைட்னஸ். இந்த க்ரீன் அண்டு ரெட் கலர் அவர் கண்ணுக்கு அதிகமாக தெரியாது. ப்ளூ கலர் தான் அவருக்கு அதிகமாக தெரியும். அந்த ஒரு காரணத்தினால தான் அவர் யூஸ் பண்ண எல்லா விஷயத்துலேயும் சரி ப்ளூ கலரை தான் அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஃபோர்த்து ஃபேக்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மார்க் ஜூக்கர்பர்க்கை மட்டும் நீங்கள் எப்போயுமே ஃபேஸ்புக்கில் பிளாக் பண்ணவே முடியாது. ஃபிஃப்த்து ஃபேக்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க் ஜூக்கர்பர்க் உடைய சேலரி ஒரு மாதத்துக்கு மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் $1 மட்டும்தான். அதாவது இந்திய மதிப்பு ரூபாயில் பார்த்தீங்கன்னா 74 ரூபா இல்லை 75 ரூபா தான் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கான காரணம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் ஷேர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால தான். சிக்ஸ்த்து ஃபேக்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 2017 ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறவங்க ஒரு நாளைக்கு 1 பில்லியன் வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. செவன்த் ஃபேக்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா மற்றும் கனடா இந்த 2 நாட்டில் மட்டும் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு நபர்கிட்டையும் $5.8 டெய்லியும் சராசரியாக ஃபேஸ்புக் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு நபர்கிட்டையும் இருந்து. எயித்து ஃபேக்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா நாட்டில் 74% மக்கள் ஃபேஸ்புக்கை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நைன்த்து ஃபேக்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் யூசர்ஸ் ஒரு நாளைக்கு மட்டும் 350 மில்லியன் இமேஜஸை ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 10th ஃபேக்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் யூசர்ஸ் ஒரு நாளைக்கு சராசரி 58 நிமிடங்கள் ஃபேஸ்புக்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். 11th ஃபேக்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் ஃபேஸ்புக் வெப்சைட் டவுன் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஓவராலாக லாஸ் எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா $44,000 அப்படின்னு சொல்கிறாங்க. 12th ஃபேக்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் கம்பெனியை மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இந்த 2 கம்பெனியும் அவங்க வாங்கி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மார்க் ஜூக்கர்பர்க்கு VR அப்படிங்கிற வெர்ச்சுவல் ரியாலிட்டியிலையும் இன்ட்ரெஸ்ட் இருந்த அதன் காரணத்தினால ஆக்குலர் VR அதையும் அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. 13th ஃபேக்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு ஃபேஸ்புக் உடைய ஆக்டிவ் யூசர்ஸ் எவ்வளோ பேர் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 கோடி பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. 14th ஃபேக்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் அவங்களுடைய பீக் டைம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2016 வருஷம் தான். இந்த 2016 மட்டும் ஃபேஸ்புக்கில் ஜாயின் பண்ணவங்க எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 8 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. உலகம் முழுவதும் சேர்த்து ஒரு செகண்டுக்கு 8 பேர் ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஃபேஸ்புக் யூசர்ஸ் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? லாஸ்ட் ஃபேக்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸில் அடல்ட் ஃபேஸ்புக் யூசர்ஸ் 72% ஃபேஸ்புக்கை கம்ப்யூட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது மொபைல் டிவைசஸில் தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபேஸ்புக் பற்றி இது வரைக்கும் தெரிஞ்சிடாத பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.